அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வால கூட அந்த பிராணிகளுக்கு நீங்கள் நோய்வினை தரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி தந்த இந்த அறுக்கக்கூடிய இந்த ஹலாலான முறை இருக்கின்றது, இது முழுமையாக தலையை துண்டிக்க கூடாது. 3 நரம்புகள், அந்த 3 நரம்புகள் அறுக்கக்கூடிய சில வினாடிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆடு மாடு ஒட்டகங்களுடைய அந்த இரத்தம் முழுவதையும் இந்த முறையில மட்டும்தான் வெளியாக்க முடியும். ஒரு ஆடு அறுத்து போட்டதற்கு பின்னாடி அந்த ஆடு தன்னுடைய முழு உடலையும் அசைத்து துடித்து கால்களை எல்லாம் உதறி தன்னுடைய எல்லா புறத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் அந்த மூச்சு குழாய் வழியாக இரத்த குழாய் வழியாக வெளியாக்கக்கூடியதை கண்ணால நம்ம பார்க்கலாம். இது அல்லாத முறையில மார்க்கமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன இந்த முறை அல்லாம வேற எந்த முறையில நீங்கள் அறுத்தாலும் உலகத்தில் யார் அறுத்தாலும் முழு ரத்தமும் வெளியாகாது. இதை குர்ஆன் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூட அதை கண்கூடாக பார்த்து உறுதி செய்கின்றார்கள். மனிதனுக்கு உகந்த முறை எது தெரியுமா? ஹலாலான முறைதான். பல மருத்துவர்களும் முன்வைக்கின்றார்கள். இஸ்லாமிய மருத்துவர்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் மருத்துவர்கள் கூட வெளிப்படையாக தங்களிடத்தில் ஆலோசனைக்கு வரக்கூடிய நபர்களிடத்தில் சொல்லக்கூடியது ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட உணவை மட்டும் உண்ணுங்கள். ஏன்னா அதுலதான் நோய்க்கு எதிர் சக்தி இருக்கின்றது, நோய் பரவாது. எந்த உடலில், எந்த பிராணியில், எந்த இறைச்சியில் இரத்தம் கலந்த நிலையில் இருக்குமோ, இரத்தம் உறைந்த நிலையில் ஒரு பிராணி அறுக்கப்பட்டு இருக்குமோ, அல்லது ஒரு பிராணியினுடைய இறைச்சிகள் வெட்டப்பட்டு இருக்குமோ, அதை கொண்டு பெரும் பெரும் நோய்கள் உலகத்துல அபாயம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இவ்வளவு தெல்ல தெளிவாக எப்படி அறுத்தால் அந்த உடலில் இருந்து ரத்தங்கள் எல்லாம் காலியாகி சுத்தமான இறைச்சியாக ஹலாலன் தொய்யிபன், அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான். உங்களுக்கு சுத்தமான இறைச்சியாக கிடைக்கும், அதை கொண்டு நோய் பரவாது, அதை கொண்டு உங்களுக்கு உடலில் ஆரோக்கியத்துக்கு மாற்றமாக எதுவும் ஏற்படாது. அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டு சுத்தமான இறைச்சியை கொண்டு ஹலாலை நாடுகின்றார். நாம் நினைக்கின்றோம் ஹலால்னா என்ன, பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த நரம்புகள் எல்லாம் வெட்டாமல், இதெல்லாம் வெட்டாமல் மாற்று முறையில நம்ம அறுத்தோம் என்றால் மார்க்கத்தில் ஹலால் ஆக்கப்படாது. அல்லாஹுடைய பேரை சொல்றதனால் மட்டும் அது ஹலால் ஆகாது. அல்லாஹ் சொன்ன முறையில அறுக்கணும். அறுக்கிறதுனால அந்த பிராணிகளுக்கு எந்த நோய்வனையும் ஏற்பட்டு இருக்கக்கூடாது. லண்டன்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துல இதை வச்சு ஒரு ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஹலாலான அறுப்புறதுல என்ன இருக்கு அதுல சொல்லும்போது கடைசி ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். ஒரு ஆடை அல்லது ஒரு பிராணியை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறையில் அறுத்தா 5 வினாடிகள் மட்டும்தான் அந்த ஆட்டுக்கு, அந்த மாட்டுக்கு, அந்த பிராணிகளுக்கு வலி தெரியும். ஏன்னா கூர்மையான கத்திய முதலாவதாக அந்த பிராணிகளுடைய கழுத்துல வைத்ததுக்கு பின்னாடி இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது முறை என்ன, நீங்க அந்த 3 நரம்புகளையும் வெகு சீக்கிரமாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பிராணியினுடைய வலியை உணர்த்தக்கூடிய நரம்புகள் அந்த 3 நரம்புகள் தான். இந்த 3 நரம்புகள் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உடல்ல ஏற்படக்கூடிய வலி அவனுடைய மூளை வரையும் எத்தி வைக்கும். உதாரணத்துக்கு அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு நாம் மனிதர்களே பார்ப்போம், சில நபர்களுக்கு சில கைகால்கள் உணர்வு இல்லாமல் ஆகிவிடும், சில நோய் ஏற்பட்டு அல்லாஹ் பாதுகாப்பான. அப்படி கை இருக்கும், கை துண்டிக்கப்பட்டிருக்காது, ஆனா கை இருக்கும், ஆனா கையில் உணர்ச்சிகள் இருக்காது. அந்த கையில ஒரு கத்தியை வச்சு கிழிச்சாலோ அல்லது சுடு தண்ணிகளை ஊற்றப்பட்டாலோ அல்லது வேகமாக அடித்தாலோ கிள்ளினாலோ அந்த மனிதருக்கு உணர்வே இருக்காது. நல்லாக வணங்கிக்கணும். ஏன் அந்த மனிதனுக்கு உணர்வு இல்லை? அதை இன்னொரு கையில அல்லது நல்ல செயல்பாடுல இருக்கக்கூடிய இன்னொரு காலில லேசா கிள்ளுனா கூட அவருக்கு வலி ஏற்படும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன?
இதனுடைய உடல்ல எந்த உடல் உறுப்புகள் நல்ல செயல்பாடுகளோடு இருக்குதோ அந்த உடல்ல நம்ம ஒரு கையை லேசா வச்சாலோ அல்லது அழுத்தினாலோ அதுல இருக்கக்கூடிய நரம்புகள் நேராக ஒவ்வொரு மனிதனுடைய மூளைக்கும் ஒரு செய்தியை கடத்தும். என்னன்னா, இந்த இடத்துல உனக்கு வலி ஏற்படுது. எந்த கைகால்கள் விலங்கல செயல்படாம இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் அதனுடைய செய்தியை மூளைக்கு எத்தி வைக்காது. இதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஆடு மாடு பிராணிகளுடைய அந்த உணர்வை மூளைக்கு கொண்டு போகக்கூடிய நரம்பை இஸ்லாமியர்கள் முதலில் அறுக்க வேண்டும். எப்ப அந்த நரம்பை துண்டிக்கப்பட்டு விடுமோ அதுக்கு பின்னாடி அறுக்கக்கூடிய எந்த அறுக்கக்கூடியதனுடைய வலியையும் அந்த மூளையுடைய அந்த நரம்பு மூளை வரை கொண்டு போய் சேர்க்காது. இவ்வளவு நுட்பமான விஷயங்களை ரப்புல் ஆலமீன் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மவர்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனா கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் மதத்தவர்களுக்கும் உகந்த ஒரு உணவு என்று சொன்னால் அது ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட கறிகள் மட்டுமே தவிர மற்ற எந்த கறிகளும் மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சுத்தமான கறியை உண்ணக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் பிறந்ததிலிருந்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை ஹலால் என்று சொல்லி இருக்கின்றானோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதை மட்டுமே உண்ணுங்கள். எதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராம் என்று தடுத்து இருக்கின்றானோ அதை விட்டு உங்களுடைய வாழ்க்கையை தடுத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் எங்கு நாம் மாமிசத்தை வாங்கினாலும் ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய கறிகளை நாம் வாங்க நேர்ந்தாலும் நாம் கவனிக்க வேண்டியது மார்க்க முறைப்படி அறுக்கப்பட்ட கறியா. ஒரு உணவகத்திற்கு செல்லுகின்றோம், அந்த உணவகத்தில் இருக்கக்கூடிய மாமிச உணவுகளை உண்ணுவதற்கு முன்னால் ஒன்றல்ல ரெண்டல்ல கண்ணியத்திற்குரியவர்களே 1000 முறை சிந்திங்கள். அந்த கடையில் அந்த உரிமையாளர் இது ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டதாக வாங்கியிருப்பாரா அல்லது ஹராமான முறையில் அறுக்கப்பட்டதாக வாங்கியிருப்பாரா? அப்படி கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அந்த உணவை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்க போனாலும் சரி, ஹலாலுக்கு நேர் நிகராக ஹலாலுக்கு புறமாக ஹராமான கரைகளை இஸ்லாமியர்களுடைய உணவில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி அவர்கள் மட்டும் ஹலாலான உணவு உண்ணலாம், அவர்கள் மட்டும் உடலுக்கு உகந்த உணவுகளை எப்படி அவர்கள் மட்டும் உண்ணலாம், அவர்களுக்கும் பல உணவுப் பொருட்களில் குழந்தைகள் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து குழந்தைகளுக்கு செலுத்தக்கூடிய தடுப்பூசி வரை மார்க்கத்தில் இன்னைக்கு ஹராமாக எதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கோ அத்தனை பொருட்களையும் சேர்ப்பதற்கு அத்தனை நாடுகளும் முயற்சி செய்கின்றன. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலான உணவு மார்க்கத்துல சாதாரணமான சட்டம் அல்ல. ஹலாலான உணவு மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் நாம் தொழுகும் இடத்திற்கு வரமாட்டாரோ, நாம் அறுத்ததை உண்ண மாட்டாரோ, அதாவது ஹலாலை பேண மாட்டாரோ, ஹலாலான உணவை உண்ண மாட்டாரோ, ஃபலைஸ மின்னா, அவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஊரில் உண்ணக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி அல்லது வெளியில் செல்லக்கூடிய நேரங்கள்ல வெளி இடங்கள்ல உண்ணக்கூடிய மாமிச உணவுகளாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு பல முறைகள் யோசித்து அந்த உணவை நாம் தெரிவிப்பதற்கு முன்னால் வாங்குவதற்கு முன்னால் இது ஹலாலா மார்க்கத்தின் முறையில் அறுக்கப்பட்ட இடமா, அந்த இடத்துல வாங்கப்பட்டதா என்று யோசித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்ணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருடைய உடல்ல ஹராமான உணவுகள் கலந்து விடுமோ அவர்களுடைய இபாதத்துகள் ஒப்புக்கொள்ளப்படாது, அவர்களுடைய வணக்கங்கள் ஒப்புக்கொள்ளப்படாது. ஹலாலான உணவை தேடி உண்பது இஸ்லாமியர்கள் மீது கட்டாய கடமை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு ஹலாலான உணவுகளை நம்முடைய இலாக்காக்கள்ல நம் வாழக்கூடிய இடங்கள்ல ரொம்ப இலகுவாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதையும் தெளிவாக விளங்கி எதெல்லாம் எந்தெந்த முறையில் அறுக்கப்பட்டது இன்றைக்கு நாம் சில இடங்கள்ல பார்க்கிறோம். சில பறவைகள் அடித்து கொண்டு வரப்படுகின்றது இறந்த நிலையில். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
உயிரோடு இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அதை முறையாக அறுத்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முறையாக மார்க்கத்துல சொல்லப்பட்ட அந்த நரம்புகளை எல்லாம் அறுத்து அதை உண்ணப்படுமையானால் மார்க்கத்துல ஹலால். ஆனால் அடிக்கப்பட்ட நிலையில வேட்டையாடப்பட்ட நிலையில மார்க்கத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆள் கொண்டு வர்றாங்கன்னா அது இறந்த நிலையில இருக்குமே, ஏன்னா அதையும் உண்ணக்கூடாது. அந்த வேட்டையாடுறதுக்குன்னு மார்க்கத்துல சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. வேட்டையாடி அது எந்த நிலையில இருக்கணும், அதுவும் அறுக்கப்பட்டதாக இருக்கணும். இல்ல வேட்டையாடும் பொழுது பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் என்ற கலிமாக்களோடு அந்த வேட்டையாடக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இப்படி மார்க்கம் நிறைய முறைகளை சொல்லித் தருகின்றது. ஆனா இன்றைக்கு நம்ம பல நபர்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள்லாம் தெரிவது கிடையாது. ஆக வேட்டையாடப்பட்ட நிலையில ஒரு பிராணி அல்லது ஒரு பறவை நம்ம இடத்துல கொண்டு வரப்படுமையானால் அது உயிரோடு இருந்தா அதை ஹலாலான முறையில அறுத்துக்கிறது அல்லாஹ் மார்க்கத்துல ஆகமாக்கி இருக்கிறான். அதுக்கு பின்னால் அதை புசிப்பதற்கு உண்ணுவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதை விட அதிகமாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தெரியாத விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸன்.